கட்டமைப்பை மாற்றி அதுதான் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையை தீர்ப்பதற்கான ஒரு வழி. முதலாவது. இரண்டாவது, இனப்படுகொலை எப்படி கட்டமைக்கப்பட்டது என்றால், முதலாவது அந்த சனத்தொகை பரம்பலை ஐந்தாக்குவது. ஒன்று, இரத்தந்தோய்ந்த இனப்படுகொலை. 2, பொருளாதார இனப்படுகொலை. 3, கலாச்சார இனப்படுகொலை. 4, புவியியல் ரீதியான குடியேற்றங்களை செய்வதன் மூலம் பொலிட்டிக்கல் ஜியோகிரபியை மாற்றி வைப்பதன் மூலமான இனப்படுகொலை. இப்படி கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை பல வடிவங்களில் கட்டமைக்கப்படுகிறது. ராணுவ ரீதியாக படுகொலை, பொருளாதார ரீதியாக மக்களை அசிமிலேட் பண்ணுவது, அதாவது இனமாக்கம் செய்வதற்கான பொருளாதாரத்தை உருவாக்குவது, கலாச்சாரத்தை அசிமிலேட் பண்ணுவது, அதாவது கலாச்சாரத்தை சிங்களமயமாக்குவது. இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் ஒன்றுதான் இலங்கையில் பௌத்த பேரினவாத கலாச்சார பரம்பல். இலங்கையில் மட்டும் வரலாறு பழைய சின்னங்கள் இருக்கிறது என்பது அர்த்தமல்ல. உலகம் முழுக்க வரலாற்றில் பழைய சின்னங்கள் உண்டு. பழைய சின்னங்களின் பெயரால் புதிய வரலாற்றை நீங்கள் ஒத்த கலவைக்கு உள்ளாக்க முடியாது. பழைய சின்னங்களில் இருந்து புதிய வரலாற்றை புதிய நோக்கு நிலையில் படைக்க வேண்டும். பழைய சின்னங்களை நான் கொண்ட மியூசியத்தில் வைக்கலாம். அதாவது 2 கலாச்சாரம் சொல்வார்கள் அறிவியலிலே. ஒன்று லிவிங் சிவிலைசேஷன், வாழும் நாகரிகம். 2வது டெட் சிவிலைசேஷன், இறந்த நாகரிகங்கள். நாங்கள் வாழும் நாகரிகத்தை தான் கவனிக்க வேண்டும். நாங்கள் டெட் சிவிலைசேஷன்களை வச்சுக் கொண்டு நாங்கள் வாழும் சிவிலைசேஷனை நாங்கள் சீரழிக்க முடியாது. இது பிரதானமான பிரச்சனை. இங்கு ஒரு பாரம்பரியமான சிந்தனை மாற்றம் ஏற்பட வேண்டியது. இந்த சிந்தனை மாற்றத்துக்கு இந்த அரசாங்கம் தயாரா, சிங்கள புத்திஜீவிகள் தயாரா, ஏன் தமிழ் தலைவர்கள் தயாரா? தமிழ் தலைவர்கள் புதிய வழியில் சிந்திக்க தயாரா? அவர்கள் முதலில் ஈழத்தமிழருடைய வரலாறை, இலங்கையின் வரலாற்றை, இந்த தென்னாசிய பிராந்தியத்தின் வரலாறை படிக்க வேண்டும். நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போனால் அவர் முதல் கிளினிக் காட்டப்பட்டார். உங்களுடைய நோயினுடைய வரலாறு, உங்களுடைய நோயின் வரலாறை அறிவதற்கு உங்களுடைய பெற்றோருடைய நோயின் வரலாறு, அதனுடைய அந்த பரம்பரையின் வரலாறு, இவற்றுக்கு ஊடாகத்தான் ஒரு வைத்தியம் கூட செய்யப்படும். எனவே நீங்கள் ஒரு ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் இல்லாமல், அதனுடைய லாஜிக்கல் டெவலப்மெண்ட் இல்லாமல் ஒன்றை பார்க்க முடியாது. இந்த வகையில் நாங்கள் எல்லோருமே இந்த ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட்டை நாங்கள் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். இதில் பிழையான வரலாற்று படிமங்களினால் இந்த வரலாறு வழிநடத்தப்படுவதுதான் இலங்கையின் இரத்த கொலை, இரத்த கல்வியில் பிரதான காரணம்.